இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரால் கிருஷ்ணகிரியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கமடைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், விவரங்கள். மோனிஷா, அதாவது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டுதோறும் 8 லட்சம் டன் ஆன மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றில் 4 லட்சம் மெட்ரிக் டன் ஆன மாங்கனிகள் மாவட்டத்தில் உள்ள 23 மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மாங்கூழாக தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு 50% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே போல் இந்திய அளவில் 50% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 3500 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யா, உக்ரைன் போர் காரணமாகவும் தற்பொழுது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போர் காரணமாகவும் வளைகுடா நாடுகளிலான நிலவும் போர் காரணமாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய மாங்கூழ் இலங்கை, சென்னை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்களில் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து பல லட்சம் டன் தேக்கமடைந்துள்ளது. இதனால் மாவட்டத்திற்கு சுமார் 2000 கோடி ரூபாய்களான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது போரின் காரணமாக ஒரு கண்டெய்னர் ஒன்றுக்கு சுமார் $2000 நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாகவே சரிவை சந்தித்து வந்த இந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் தற்பொழுது இந்த போரின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே மத்திய அரசு மாங்கூழ் தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல் டன் ஒன்றுக்கு 2000 ரூபாய் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் இந்த தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிக்கா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்.